தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 7வது வாரம் வெள்ளிக்கிழமை. விழுமியங்கள். இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே நல்ல விழுமியங்களோடு பண்புகளோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நன்மை புரிவதற்காகவே கடவுள் நம்மை படைத்திருக்க என்று சொல்லி பவுலுடையார் சொல்வார். தாம் சென்றடங்கெல்லாம் நன்மை செய்த நன்மை உருவான கடவுள் நம்மையும் அதே நன்மைகளால் நிறைந்து வாழ நமக்கு அழைப்பை விடுக்கின்றார். அந்த விழுமியங்கள் தான் நல்லவைகளாக, நேரியவைகளாக, உயர்ந்தவைகளாக, உன்னதமானவைகளாக, மேன்மையானவைகளாக நம் வாழ்வை மாற்றி போடக்கூடியதாக இருக்கின்றது. விழுமியங்கள் எதன் அடிப்படையில் உருவாகின்ற சொல்லி பார்க்கின்ற பொழுது மனிதன் கொண்டிருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே, அதனால் எழுதுகின்ற எண்ணங்கள், கருத்துக்கள் என்பவற்றின் அடிப்படையில் உருவாவதாக அமைந்திருக்கின்றன. இந்த விழுமியங்கள் தான் பெற்றுக்கொண்ட அறிவாலும் தன்னோடு இருக்கின்ற தன்னை சூழ் நடக்கிற நிகழ்வுகளின் அனுபவத்தாலும் அவன் அதை அமைத்து கொள்ளுகின்றான். இப்படி அமைத்து கொண்ட அந்த விழுமியங்களின்படி தான் சார்ந்திருப்பது, தன் நிலையிலிருந்து சிறிதும் விலகிவிடாமல் நிலைத்து நிற்பது தான் உன்னதமான செயலாக இருக்கின்றது. எத்தனையோ நேரங்களிலே நாம் நல்லவர்களாக வாழ ஆசைப்படுவோம், அதற்காக முயற்சிகள் எடுப்போம், ஆனால் அதில் நாம் நிலைத்து இருப்பதில்லை. எத்தனையோ காரணங்கள் நம்முடைய விழுமியங்களை சிதைப்பனவாக அமைந்திருக்கின்றன. நம்மை சூழ்ந்திருக்கின்ற எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நம்மை விழுத்தாட்ட தயாராக இருக்கின்றன. ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் விழிப்போடு இருந்து நம்முடைய விழுமியங்களில் நாம் வாழ்கின்ற பொழுதே நம் வாழ்க்கையின் உன்னதமான நிலையை அடைய முடியும். நம் வாழ்வினுடைய பொருளையும் முழுமையாக துய்த்து அனுபவிக்க முடியும். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய விழுமியங்களில் நிலைத்து நின்ற 2 மனிதர்களை பற்றி பார்க்கின்றோம். முதலாவதாக செசாரிய நகரின் ஆளுநராக இருந்த பெஸ்து. இவன் ஆளுநராக இருக்கின்ற பொழுது பவுல் என்கின்ற மனிதனை பற்றிய அந்த வழக்கு அவருக்கு முன்னால் கொண்டு வரப்படுகின்றது. அதை அவன் விசாரிக்க முற்படுகின்ற பொழுது யூதர்கள் பவுலுக்கு எதிராக பொய்ச்சான்றுகளை சொல்லி அவருக்கு தண்டனை கொடுக்குமாறு அவரை வற்புறுத்தினார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் பெஸ்து தன்னுடைய விழுமியங்களில் நிலைத்து நின்றவனாக இருக்கின்றான். எப்படி? இவர்களுக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அவர்கள் நமக்கு எதிராக கலகம் செய்வார்கள் என்று அவன் கவலைப்படவில்லை, அல்லது அதனால் வருகின்ற பின்விளைவுகளை அவன் நினைத்து பார்க்கவில்லை. விழுமியங்கள், தான் கொண்டிருக்கின்ற விழுமியங்கள், தான் சார்ந்திருக்கின்ற சமூகத்தினுடைய விழுமியங்களை முழுமையாக கடைபிடிப்பவனாக இருந்தான். ஏனெனில் ரோமையின் வழக்கப்படி குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டியவருக்கு முன்னால் என்று தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி வாய்ப்பு கொடுக்காமல் தீர்ப்பு வழங்குவது முறையல்ல. ஆனால் இங்கே யூதர்கள் விசாரிக்காமலேயே பவுலுக்கு தீர்ப்பு வழங்க பெஸ்துவை வற்புறுத்துகின்ற பொழுது அந்த தவறை செய்யாமல் தன்னுடைய விழுமியத்திலே நிலைத்து நிற்கின்றான். பிலாத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டவனாக இருக்கின்றான். பிலாத்து இயேசு குற்றமற்றவன் தெரிந்தும் கூட இக்காரியத்தில் நான் குற்றமற்றவன் என்று சொல்லி தன் கை கழுவினான். ஆனால் பெஸ்து உறுதியாக இருந்து தன்னுடைய நிலையை காத்து கொண்டான். இரண்டாவதாக பவுல் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்பதிலே அறுதியிட்டு உறுதியாக நின்று கொண்டிருந்தார். தன்னை ஆட்கொண்ட இயேசுவை முழுமையாக அனுபவித்திருந்த பவுல் இயேசு நமக்காக இறந்தார், உயிர்த்தார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை தன்னுடைய நற்செய்தியாக பரப்பினார். நற்செய்தி மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்பவராக இருந்தார். அவர் சொல்லுகின்ற பொழுது அவரது உயிர்ப்பின் காரணமாகவே திருச்சபை உருவாகி இருக்கின்றது, திருச்சபையே கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது என்று சொல்லுவார். இத்தகைய விழுமியத்தோடு வாழ்கின்ற பொழுது எதிர்ப்புகள் வந்தன, சங்கடங்கள் வந்தன, எல்லா விதமான போராட்டங்களையும் சந்தித்தார். ஆயினும் தன்னுடைய விழுமியத்திலே அவர் சிறிதும்
தளர்ந்து போகவில்லை. ஆகவே அவர் இயேசுவின் சாட்சியாக மடிந்தார். அன்பு சகோதரமே, இந்த நாளிலே இந்த விழுமியங்களோடு வாழ்ந்த மனிதர்களை பற்றி சிந்திக்கிற பொழுது நம்முடைய வாழ்வின் விழுமியங்கள் என்ன என்பதை பற்றி சிறு அலசி பார்ப்போம். எத்தகைய விழுமியங்களோடு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல குணங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அந்த குணத்தில் நிலைத்திருக்கணும் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். உண்மையாக, நேர்மையாக, கண்ணியத்தோடு, மேன்மையாக வாழ விருப்பப்படுகிற நாம் அந்த கண்ணியமான வாழ்வை, அந்த நேர்மையான விழுமியங்களை நம் வாழ்விலே தரித்திருக்கின்றோமா? எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நம்முடைய விழுமியங்களை வீழ்த்த வருகின்ற பொழுது பணமும் பதவியும் பட்டமும் மனிதர்களும் அதிலிருந்து நம்மை விலக்க வருகின்ற பொழுது நாம் அதை அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு உண்மையோடு நேர்மையோடு வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றோமா? நாம் கண்டுகொண்ட விழுமியங்களை, உண்மையை எந்தவித தயக்கமின்றி அறிக்கையிடுகின்ற மக்களாக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலே நம்முடைய விழுமியங்களை முதல்லே அலசி பார்த்து அதை சரி செய்வோம். நேர்மையான விழுமியங்களால் நம் வாழ்வை அலங்கரித்து கொள்ள முயற்சிப்போம். ஜெபிப்போமா? இரக்கமும் கிருபையும் முறை அற்புதமான அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய அளவிட முடியாத கிருபைகளை எங்கள் மீது பொழிந்து எங்களை நிறைத்திருக்கின்றீர். அதற்காக நன்றி இயேசுவே. இதோ நல்ல விழுமியங்களால் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீரே. உம்மை போல நாங்களும் நல்லவர்களாக வாழ, நன்மை செய்பவர்களாக இருக்க, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தவறிவிடாமல் விழிப்போடு இருந்து நாங்கள் அதை நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தருவீராக. உண்மையிலும் நேர்மையிலும் நாங்கள் நிலைத்து வாழ எங்களுக்கு துணை புரிவீராக. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் ஆவியால் நிறைத்து வழிநடத்துவீராக. நல்லதை தேர்ந்து தெளிகின்ற உள்ளத்தை கொடுத்து அதில் நிலைத்திருக்கின்ற ஆற்றலையும் கொடுப்பீராக. என் உள்ளத்திலும் இல்லத்திலும் எந்நாளும் இவர்கள் சமாதானத்தை நிலைத்திருப்பார்களாக. வருகின்ற எல்லா விதமான சோதனைகளை வென்றெடுக்கின்ற பலனையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்வார்களாக. உன்னுடைய உணர்வு தாமே இவர்களை இந்த நாள் முழுதும் காப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.